ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல பேசிக் கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன சொல்ல இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்க ஐ பட்டன்லேயும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம உபுண்டு இப்போ லோட் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபுல் ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ உபுண்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ டெர்மினல் எப்படி ஓப்பனும், டெர்மினலில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் சிம்பிள் பேசிக் கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெர்மினல் நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டெர்மினல் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ஜஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டரில் ஸோ Ctrl+Alt+T அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஓட பேசிக் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டேட் உள்ளே வந்துடுறேன். ஸோ டேட் அப்படி போயிங்கன்னா நம்மளோட கரண்ட் டேட் அப்பியர் ஆகும். ஸோ டைமோட ஸோ கேல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கேலண்டர் அப்பியர் ஆகும். ஸோ ஹூ ஆம் ஐ அப்படின்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம யூசர் நேம் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைரக்டரி எப்படி சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ சிடின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரி சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டைரக்டரி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ டைரக்டரி லிஸ்ட் பண்ணலாம். ஓகே, இல்லை நம்ம கம்ப்யூட்டரில் எத்தனை டைரக்டரி இருக்குன்னு காட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு ஓகே, ரெண்டு ஒரே டெஸ்க்டாப் தான். ஸோ டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக்ஸ், டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஆர்டெக்ன்றது ஒரு ஃபைல் நான் கிளிக் பண்ணேன். ஸோ அப்புறம் வீடியோஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு புதுசாக இந்த ஓகே நான் இப்போ டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். சிடி ஸோ டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, டைரக்டரி டெஸ்க்டாப்புக்கு மாறிடுச்சு இப்போ. ஸோ நான் இங்கே ஒரு டைரக்டரி மேக் பண்ணுறேன். ஸோ மேக் DIR போட்டு நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அந்த நேம் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம என்டர் கொடுத்தோன்னா சாரி நான் ஸ்பேஸ் விடல. ஸோ மேக் DIR ஸோ R-Tech அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா R-Techனு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த R-Techை நான் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் RM-R போட்டு R-Tech அப்படின்னு போட்டோன்னா ஸோ R-Tech ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் கிளியர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் டெர்மினல் கிளியர் ஆகிடும். ஸோ டைரக்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிடி கொடுத்தா உங்களுக்கு ஜஸ்ட் ஹோம் டைரக்டரிக்கும் வந்துடும். ஸோ ஹோம் டைரக்டரினா ஜஸ்ட் எதுவுமே இல்லை, ஏதோ இங்கே மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் ஹோம் டைரக்டரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துடும். இங்கேருந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் எந்த டைரக்டரி வேணுமோ அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ஜூம் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லினக்ஸ்க்கு சூடோன்றது சூப்பர் யூஸராக மாறுறதுக்கான ஒரு கமாண்டு. ஸோ ஃபஸ்ட் நான் சூடோ சூப்பர் யூஸர். ஸோ அந்த கமாண்டுக்கு நம்ம போயிடலாம். சூடோ சூன்னு போட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உபுண்டு பாஸ்வேர்ட் கேட்கும், நம்ம எந்த பாஸ்வேர்ட் போடணும். ஸோ நான் வந்து உபுண்டு 123 அப்படின்ற பாஸ்வேர்ட் போட்டிருந்தேன். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரூட் யூஸராக மாறிட்டேன். ஸோ நான் இப்போ டைரக்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உபுண்டு அப்படின்னு வந்திருக்கு எனக்கு. ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, ஏபிடின்றது ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் மாதிரி. ஸோ அதுலேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஏபிடி இன்ஸ்டால் ஜூம் அப்படின்னு போடுறேன். ஸோ ஜூம் அது இல்லை, ஸோ வேறு ஏதோ நேம் இருக்குது அதுக்கு. ஸோ ஜஸ்ட் நான் ஃபிக்லெட் இன்ஸ்டால் பண்ணி கட்டுறேன். ஸோ சூடோ ஏபிடி இன்ஸ்டால் ஃபிக்லெட். ஸோ ஃபிக்லெட்ன்றது ஜஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிராஃபிக்கலாக நம்ம ஃபிக்லெட் போட்டு ஒரு கமாண்ட் போட்டோன்னா அந்த நமக்கு ஸோ நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ஸோ இப்படி தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது ஜஸ்ட் டிபின்ற ஃபார்மேட்டில் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். ஸோ அப்படி இல்லைனா கூட நம்ம மேனுவலாக கூட வந்து நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 3GB ரேம் கொடுத்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யுது நம்மளுக்கு. ஃபயர்ஃபாக்ஸ் ஏன் ஓப்பன் ஆகலன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் ரூட் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ ஃபிக்லெட் R-Tech ஸோ மொசிலா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபிக்லெட் R-Tech அப்படின்னு போட்டோன்னா ஸோ அந்த மாதிரி டிஃபைனாக ஒரு ஃபிக்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட். ஸோ இது யூடியூப்பில் யூஸ் பண்ணும்போது
ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் பேக்ரவுண்டில் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் ஏற்றிக்கலாம். ஸோ சின்னதாக இருக்கும். ஸோ நான் எனிடெஸ்க் ஏற்றிக்கிறேன். எனிடெஸ்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி தான். ஸோ எனிடெஸ்க் நான் ஜஸ்ட் டிபி பேக்கேஜ் ஏற்றுறேன். டிபி பேக்கேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெபியன் பேஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. டெபியன் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டெபியன் பேஸ்ட் தான். ஸோ ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது. ஸோ பர்சனல் யூஸ்க்கு 4 MB. ஸோ லினக்ஸ் 5.5 தான். ஸோ நீங்கள் எதுக்கு வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ்க்கு இருக்குது, மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்ட் அண்ட் ஃப்ரீ பிஎஸ்டி, ராஸ்பெரி பை அண்ட் க்ரோம் ஓஎஸ். ஸோ ராஸ்பெரி பைலாம் எப்போ தேவையில்லை. ஸோ டெபியன், உபுண்டு அண்ட் மின்ட். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் நான் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் நான் சேவ் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகுது. இப்போ 4 MB. ஸோ கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சதில் பேக்ரவுண்டில் ரன் ஆகட்டும். ஸோ நம்ம இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேரக்டரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ லிஸ்ட் பண்ணிக்கிறேன் டேரக்டரியை. ஸோ சாரி, ரூட் யூசர்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா ரூட் யூசர்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இங்கே நம்ம டேரக்டரியில் ஷூட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட்ஸில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணது இருக்கும். ஸோ டி கேபிட்டலில் போடணும். ஸோ சிடி டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறது இருக்க ஃபைல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனிடெஸ்க் நம்ம ஏற்றினது இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் இதை. ஸோ அதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா sudo dpkg -i. ஸோ -i போட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம எதனா ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ அது அன்பேக் ஆகுது. ஸோ அன்பேக் ஆகி இது இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஏதோ எரர் வந்திருக்கு. ஸோ நான் விர்ச்சுவல் மிஷினில் யூஸ் பண்ணுறதோட இந்த எரர் வருது. ஸோ மூடில் நம்ம கிராஃபிக்கலாகவே கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டவுன்லோட்ஸ் டைரக்டரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் அதை ஜஸ்ட் கொடுத்து ஓப்பன் அதர் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்னு இருக்குது இங்கே. ஸோ செலக்ட் பண்ணிடுறேன் நான் இதை. ஸோ ரன் ஆகுது. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்ன்றது ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமாக கிராஃபிக்கல் இன்ஸ்டால் கிடைக்கணும். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம கிராஃபிக்கலாக. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் வந்துகிட்டு இருக்கு. ஓகே அது லோட் ஆகலை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ டேரக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உபுண்டுல எப்படி லினக்ஸில் ஸோ உபுண்டுல லினக்ஸ் மொத்தமாகவே நம்ம எப்படி பாஸ்வேர்ட் மாற்றுறதுன்னா ஜஸ்ட் பாஸ் WD அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் போல் PASSWD சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்சிங் பாஸ்வேர்ட் ஃபார் உபுண்டு யூசர். ஸோ உபுண்டு யூசர்ன்றது நம்ம யூசர் நேம். ஸோ கரண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ கரண்ட் பாஸ்வேர்ட் உபுண்டு 123 கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ஸோ நியூ பாஸ்வேர்டு நான் ஜஸ்ட் R-TechBot123 அப்படின்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ ரீஎன்டர் நியூ பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ R-TechBot123 ஜஸ்ட் போட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நம்ம சூடோவில் கூட நம்ம ஜஸ்ட் சூடோவில் என்டர் ஆகணும்னா கூட ஸோ நியூ பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உபுண்டுல ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் டெர்மினல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷனை. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஜஸ்ட் நெக்ஸ்ட்டில் வேறு மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் செட்டிங்ஸ் கூட போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே செட்டிங்ஸ் முன்னாலே போயிடுச்சு போல். ஸோ செட்டிங்ஸ். ஸோ நம்ம இங்கே இருக்க ஐகான்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே மாற்றிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இப்போ தான் ஓப்பன் ஆகுது. அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதாவது செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ்லாம் காட்டுது. ஸோ இங்கே கொஞ்சம் கீழே போகணும் நம்ம. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ யூசரில் பார்த்தீங்கன்னா உபுண்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸோ R-Tech அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன் நான். ஸோ R-Techன்னு மாறிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ இப்போ கரெக்டாக லாக்டின்ல தான் இருக்கேன். ஸோ
இப்படி தான் நம்ம யூசர் நேம் இதில் மாற்றணும். ஸோ ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, என் கம்ப்யூட்டரில் வந்து ரேம் இல்லை, ஸோ ஸ்டோரேஜ் இல்லை, இது எப்படி செக் பண்ணு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஈஸி தான், அதை நம்ம ஜஸ்ட் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.